நலம் தரும் சொல்லே நாராயணா 12 ஆழ்வார்கள் சொல்ல கேட்டோம். நமசிவாய மசிவாயன சிவயநம வயநமசி எனம சிவ. சிவபுராணத்திலே கண்டோம். 64 நாயன்மார்களும் அதை அலறி ரட்சிக்க வந்த சிவபெருமானை நோக்கி பேசிய வார்த்தைகளை பார்த்தோம். எனவே இப்பொழுது நாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எதை தேர்தலிலே, எதை புது வாழ்க்கையிலே, எதை சமூக சேவையிலே, எதை மக்கள் சேவையிலே நாம் சொல்ல வேண்டும் என்ற ஒரே ஒரு வார்த்தை தூய சக்தி. அந்த தூய சக்தியை பலம் வருகிறது. தூய சக்தி 234 + ஒரு 30 264 முகங்களாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலே வலம் வருகிறது. எனவே அந்த தூய சக்திக்கு வாக்களிப்போம். அந்த தூய சக்தியை நாம் வரவேற்போம். அந்த தூய சக்தியிலே கலந்து மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதை பார்க்கின்றோம். எது திராவிட முன்னேற்றக் கழகம், எது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்றே தெரியவில்லை. இங்கே இருப்பவர்கள் அங்கே இருக்கிறார்கள், அங்கே இருக்கிறவர்கள் இங்கே இருக்கிறார்கள். எனவே கொள்ளையடிப்பவர்கள், கொள்ளையடித்து தருபவர்கள், இப்படியாக பணம் 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 என்ற அலையும் அரசியல்வாதிகள், அலைந்து திரிந்து சாராய ஆலையை வைத்து கொண்டிருப்பவர்கள், இவர்கள்தான் இந்த ஆட்சி செய்கிறார்கள் என்பதை, அதெல்லாம் நமக்கு வேணாம். நமக்கு பொது வாழ்க்கை என்றால் என்ன? இல்லை யாராவது இலக்கணமோ கொள்கையோ கோட்பாடோ கொடுத்துருக்கிறார்களா? 234 + 30 இவர்கள் அனைவரும் பொது வாழ்க்கைக்கு வந்திருக்கிறார்கள். தூய சக்தியாக மலரட்டும், தூய சக்தியாக இருக்கட்டும், தூய சக்தியாக வளரட்டும். நன்றி, வணக்கம். எனவே விசிலுக்கு வாக்களிப்போம், விசில்களுக்கு வாக்களிப்போம், லூசுகளுக்கு விடையளிப்போம். விசில்களுக்கு வாக்களிப்போம், லூசுகளுக்கு விடையளிப்போம்.